அப்பாவும் அம்மாவும் தான் மிகப்பெரிய காரணமா இருப்பாங்க. ஒரு குழந்தை வளர்ந்து நல்லவனா வாழறதுக்கும், இல்ல வந்து அவன் கெட்டவனா மாறுறதுக்குமே. ஒரு பொண்ணு வந்து அவளோட சேலையில தூக்கு மாட்டி தொங்கிட்டா அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேலைய சீஸ் பண்ண வேண்டியது போலீஸோட ரோல். எல்லா குற்றவாளிகளும் வந்து உள்ளார ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே திருந்திருவாங்க அப்படின்னும் சொல்ல முடியாது. ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங். இப்போ சமீப காலத்துல உச்சநீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தஷ்வந்த் அப்படின்றவர் வந்துட்டு ரிலீஸ் பண்றதா இது பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஏன் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்கு அட்வொகேட் ராஜேஸ்வரி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு காலையில கூட நான் அந்த நியூஸ் பார்த்திருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல எதனால அப்படி பண்ணாங்க, நிறைய ஆதங்கம், நிறைய கேள்விகள் அந்த மாதிரி வந்திருந்துச்சு. நீங்க அந்த கேஸை எப்படி பாக்குறீங்க? எதனால வந்துட்டு அவருக்கு இந்த ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க? இல்ல இந்த கேள்விகள் எல்லாம் பொதுவாவே நாங்க இந்த ஜுடிஷியரியில இருக்கிறவங்க நெறைய கேட்ட கேள்விகள் தான். லோயர் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. ஹை கோர்ட்ல அத வந்து மாறி வருது. திருப்பி ஹை கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போகும்போது திருப்பி மாறி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு சிஸ்டம். இந்த ஜுடிஷியல் சிஸ்டம்ல இத நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலி என்னன்னா, லோயர் கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது விசாரணை முறை இருக்கும். அங்க வந்து எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸையும் பார்த்து, குறுக்கு விசாரணை நடத்தி, அவங்களோட ஆதாரங்கள எல்லாம் குடுத்து, அதற்கப்புறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். அந்த கோர்ட்லேருந்து நீங்க ஹை கோர்ட்டுக்கு போகும்போது, அங்க திருப்பி விசாரணை நடக்காது. அங்க ஏற்கனவே குடுத்திருக்கிற ஜட்ஜ்மெண்ட் சரியா? தப்பா? அந்த ஜட்ஜ்மெண்ட் சரியா? தப்பாங்கிறத எப்படி இவங்க பார்ப்பாங்க அப்படின்னா, அங்க நடந்த விசாரணைய பொறுத்து, அங்க குடுத்த எவிடன்ஸஸ பொறுத்து, விட்னஸ் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுத்திருக்காங்க, இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் சரியா? தப்பான்னு சொல்லி ஹைகோர்ட் பார்க்க முடியும். இந்த கேஸ்ல பொறுத்தவரைக்கும் என்னன்னா, உச்சநீதிமன்றம் அந்த வழக்க பார்க்கும்போது, அதுல நெறைய லேக்குனே இருக்கிறதா அவங்க பார்க்குறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கணும். அந்த எவிடன்ஸ் இருந்தா மட்டும் தான், இவரு தான் குற்றம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியும். இப்ப இந்த வழக்குல என்னன்னா, அவர் வந்து அந்த பெட்ரோல் ஊத்தி எரிச்சாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா, அவரு பெட்ரோல் ஊத்தி எரிச்சதற்கான எந்த ஆதாரத்தையுமே போலீஸ் சைட்ல இருந்து, ப்ராசிக்யூஷன் சைட்ல இருந்து பிளேஸ் பண்ணல அப்படிங்கிறத தான் உச்சநீதிமன்றம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த ஒரு டவுட் வருது இல்லைங்களா? இதனால இது என்ன இவர் தான் எரிச்சாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா எரிச்சதுக்கான எவிடன்ஸ் இல்ல. எரிச்சதுக்கான எந்த ப்ரூஃபும் இல்ல. எந்த மெட்டீரியலும் வந்து ஜட்ஜ்மெண்ட்லயோ அல்லது அந்த கேஸ் ரெக்கார்ட்லயோ இல்ல. இந்த டவுட் வந்து கண்டிப்பா அக்யூஸ்டோட பெனிஃபிட்டா தான் குடுக்க முடியும். ஏன்னா எந்த ஒரு குற்றவாளியும் அதுதானே நம்மளோட நீதி பரிபாலன முறையில சொல்லுது. அவர் மீது இருக்கக்கூடிய குற்றம் எந்த விதமான சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டு நிரூபிக்கப்படணும். நிரூபிக்கப்பட்டிருந்தா தான் அவர் குற்றவாளியா சொல்ல முடியும். ஒருவேளை ஒரு துளி சந்தேகம் அங்க எழுந்தா கூட, அந்த சந்தேகத்தின் பலன் அந்த குற்றவாளிக்கு சாதகமாக தான் கொடுக்கப்படும். இதுதான் இதுதான் அந்த சிஸ்டம். இப்ப இந்த கேஸ்ல என்னன்னா, அந்த எவிடன்ஸ்ல ஒரு லேக் இருக்குல்ல. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு லேக் இருக்குல்ல. அந்த லேக்க வந்து அவங்க அக்யூஸ்டோட பெனிஃபிட்டுக்காக குடுத்திருக்காங்க. நம்ம எப்படி பார்க்குறோம் அப்டின்னா, இது பெரிய குற்றம். ஒரு பொண்ண வந்து பலாத்காரம் பண்ணி, அவள வந்து ஒரு ம பெட்ரோல் ஊத்தி, எரிச்சு அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய குற்றமா பார்க்குறோம். இந்த குற்றத்த எல்லாம் இவரு தான் செஞ்சாரு அப்படின்னு பார்க்குறோம். அப்ப அவர நம்ம வந்து ஒரு பெரிய வில்லன் மாதிரி தனியா நிறுத்தி, ஒரு கொடூரமான முகத்தோடவே நம்ம பார்க்குறோம். அப்ப நம்பளுக்கு என்னன்னா, இங்க இதுக்கான சாட்சிகள் இருக்கா? இதற்கான விட்னஸஸ் இருக்கா? இதற்கான எவிடன்ஸஸ் குடுத்துருக்காங்களா? ஏதாவது மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்கா? அப்படின்னெல்லாம் நம்ப பார்க்க மாட்டோம், பொதுமக்களோட பார்வையில. ஆனா, சட்டமோ அல்லது நீதிமன்றமோ அப்படி கிடையாது. நீதிமன்றம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சாட்சிகளின் அடிப்படையில, குடுத்திருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில, குடுத்திருக்கக்கூடிய ப்ரூஃப் மெட்டீரியல் எவிடன்ஸஸ் அடிப்படையில தான் அவங்க பார்க்கணும். அப்ப அவங்க பார்க்கும்போது சில லேக்ஸ் தெரியுது இல்லைங்களா? அதெல்லாம் தான் அவங்க பார்ப்பாங்க. இவரு தான் மண்ணெண்ணெய வாங்கிட்டு போனதாவோ, அல்லது வந்து ஏன்னா டோட்டல் சிசிடிவி எடுத்திருக்காங்க. சிசிடிவிய கொண்டு போய் ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸா அங்க குடுத்துருக்காங்க. ஆனா அந்த சிசிடிவில அவரு வந்து மண்ணெண்ணெய எடுத்துக்கிட்டு வந்ததாவோ, மண்ணெண்ணெய ஊத்தி அவர் எரிச்சதாவோ ஒரு ப்ரூஃப் இல்ல. இந்த 1 லேக்கையே அவங்க யூஸ் பண்ண முடியும். இந்த மாரி அவங்க நெறைய விஷயங்கள அதுல பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் அவர் ஜெயில்லயே இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத கூட அவங்க பார்க்குறாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல இவ்ளோ லேக் இருக்கு. இப்ப நாங்க நெறைய காமன் இதுல சொல்லுவோம். ஒரு பொண்ணு வந்து அவளோட சேலையில தூக்கு மாட்டி தொங்கிட்டா அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேலைய சீஸ் பண்ண வேண்டியது போலீஸோட ரோல்.
அந்த சேலையால தானே அவ இறந்தான்னு சொல்றோம். அப்ப அந்த சேலை அங்க இருக்கணும் இல்ல. ஆனா அந்த சேலையவே சில கேஸ்ல சீஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி சீஸ் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா அத வந்து ஒரு எவிடன்ஸா அதர் சைட்ல இருந்து எடுப்பாங்க. ஓகே. அக்யூஸ் சைட்ல இருந்து. அந்த லேக் ஆஃப் எவிடன்ஸஸ் தான் வந்து ஒரு குற்றச்சாட்டுல இருந்து அவர விடுவிக்கிறதுக்கு யூஸ் ஆயிருக்கும். எப்பவுமே ஒரு வழக்கின் விசாரணை சரியா நடந்து, அந்த விசாரணை எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டதா இருந்து, தேவையான எல்லா ஆவணங்களும் வாங்கி, அதற்கு அப்புறமா அவருக்கு ஒரு தண்டனை கிடைச்சிருந்தது அப்படின்னா, அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல ஒரு சின்ன குறைபாடு இருந்தா கூட, அந்த குறைபாட்டின் பலன் கண்டிப்பா வந்து அக்யூஸ்டுக்கு சாதகமா குடுக்கப்படும் அப்படிங்கிறது. தஷ்வந்த் இருந்த இடத்துல வந்துட்டு அந்த குழந்தையோட இன்னர் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்ததா வந்து சொல்லப்படுது. அது வந்து காவல்துறை சரியா கைப்பற்றி எடுத்துட்டு போய் குடுக்கல. எவிடன்ஸா அவங்க மேக் பண்ணல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது உண்மையாவா? இல்ல அதுதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க இது ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குற்றச்சாட்டுக்கு தேவையான எல்லா ஆவணங்களையும், எல்லா மெட்டீரியல்ஸையும் கலெக்ட் பண்ண வேண்டியது போலீஸோட ரோல் இல்லையா? அவங்க அந்த ரோல செய்யல, அந்த இதுல ஒரு விஷயம் விட்டுட்டாங்க அப்டின்னா, அந்த விடப்பட்ட விஷயம் கண்டிப்பா அக்யூஸ்டுக்கு சாதகமா முடியும்ல. அததான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்குல பார்த்திருக்காங்க. ஓகே. நெறைய லேக்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. வெறும் இது மட்டும் கிடையாது. அண்ட் வந்து சாம்பிள் எடுத்த டைமிங் கூட டிஃபர் ஆயிருக்கு அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாம்பிள் எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வரையறை இருக்குல்ல. இந்த டைம்க்குள்ளார சாம்பிள் எடுத்துறணும்னு. அந்த சாம்பிள் ரொம்ப டிலேடா எடுத்திருக்காங்க அப்டின்னா, அதையுமே அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாக்ட்டா ஒருத்தர குற்றவாளின்னு சொல்லி, அவருக்கு நீங்க தூக்கு தண்டனை விதிக்கணும், இல்ல வந்து அவரு சாகுற வரைக்கும் உள்ளார இருக்கணும்னு குடுக்குறது தான் உச்சபட்ச தண்டனையா நம்ப வந்து நம்மளோட சட்டத்துல இருக்கு. அப்போ ஒரு உச்சபட்ச தண்டனைய ஒருத்தருக்கு நீங்க குடுக்கும்போது, அவரோட விசாரணை சரிவர நடந்திருக்கணும். ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லாம இவரு தான் குற்றவாளின்னு நிரூபிச்சிருக்கணும். சின்ன சின்ன சந்தேகங்களா அங்க இத்தன ஓட்டைகள் இருந்தது அப்டின்னா, அப்ப அவர எப்படி நீங்க குற்றவாளின்னு நிறுத்த முடியும்? அந்த இந்த ஓட்டைகள் எல்லாம் எதனால எழுந்தது அப்டிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. அந்த கேள்வியின் பதிலா தான் நீங்க அந்த அக்விட்டல் ஆர்டர பார்க்கணும். இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க அம்மாவுடைய இதுலயுமே அவரு இன்வால்வ் ஆயிருக்காரு. அவங்க அம்மா வந்துட்டு கொன்னதா. அண்ட் தென் அப்ப வந்து அவங்க அப்பா வந்துட்டு, ஆமா இவரு தான் பண்ணாரு அப்டின்னும்பொழுது, ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு தெரியல, இல்ல அவர் பண்ணல அப்டின்ற மாரி ட்விஸ்ட் ஆயிடுச்சு அது. இது என்னடா நடக்குது இங்க அப்டின்ற மாரி இருக்கு. இல்ல. இது என்னன்னாங்க நெறைய ஹாஸ்டைல் விட்னஸஸ் வருவாங்க கோர்ட்ல. நெறைய கிரிமினல் வழக்குகள்ல பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டைல் விட்னஸஸ் வருவாங்க. ஹாஸ்டைல்னா என்னன்னா, முதல்ல அவங்க தான் கம்ப்ளைண்ட் குடுத்திருப்பாங்க. இல்ல ம். அவங்க வந்து அவருக்கு எதிரா சாட்சி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வந்து, "இல்ல எனக்கு இது தெரியவே இல்ல. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எனக்கு தெரியாது, புரியாதுன்னு" சொல்லுவாங்க. அ இதுல வந்து நானு இப்போ ஒரு வெளிய ஒரு பொது மனுஷியா இருந்து பார்த்தேன் அப்படின்னா, ஒரு அப்பாவோட ரோல் அங்க இருக்கு. அவருக்கு வந்து ஏற்கனவே அவரோட மனைவிய ம். இழந்திருக்கிறாரு. இப்ப வந்து ஒரு பையன் இருக்கான். ஆ 8 வருஷம் உள்ளார இருந்திருக்கான். அவர் மனம் மாறியிருப்பான். அவன் திருந்தியிருப்பான். இதெல்லாம் வந்து அந்த 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 டைம்ல அவன் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அவன் மாறி ஏன்னா இதுக்கப்புறமும் அவரு கண்டிப்பா அவன பார்த்திருக்கணும், பேசியிருக்கணும். ஸோ அவனோட மனமாற்றத்த அவர் ஏத்துட்டு இருக்கலாங்கிறது ஒரு பக்கம் பார்க்க முடியும். ஏன் ஹாஸ்டைல் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கும். அ ஏன் சார் இது நீங்க இந்த ஏற்கனவே நீங்க தானே சார் வழக்கு குடுத்தீங்க. அப்புறம் ஏன் நீங்க வந்து இதுக்கு சம்மந்தமே இல்லன்னு சொல்லி இப்ப நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கும். ஆனா அத அவங்க வந்து கோர்ட்ல சொல்ல மாட்டாங்க. கோர்ட்ல சொல்லும்போது எனக்கு இது தெரியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுல வந்து ஹாஸ்டைல் ஆயிருக்கிறது, இல்ல மாறி சொல்லியிருக்கிறது அவரோட தந்தை அப்படிங்கிறதுனால, இதற்கு பெரிய கேள்வியெல்லாம் நம்ம கேட்டுக்க வேண்டியதே இல்ல. அப்பாவும், அம்மாவும் தான் மிகப்பெரிய காரணமா இருப்பாங்க. ஒரு குழந்தை வளர்ந்து நல்லவனா வாழறதுக்கும், இல்ல வந்து அவன் கெட்டவனா மாறுறதுக்குமே பேரண்ட்ஸோட ரோல் மிகப்பெரிய ரோலா இருக்கும். அ இப்ப நெறைய சின்ன சின்ன தவறுகள் செய்வாங்க குழந்தைங்க. அப்பல்லாம் நீங்க விட்டுட்டே இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவன் பெரிய தவறு செய்யும்போது நம்மளால கேள்வியே கேட்க முடியாது. ஈவன் அவன் ஒரு பெரிய தவறே செய்யறான் அப்படிங்கும்போது, ஒரு பேரண்ட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் மாறிடுவான். அவன் திருந்திடுவான். நம்ம எல்லா ஸ்டேஜ்லயும் எதிர்பார்ப்போம். நம்ம குழந்தை வந்து இன்னைக்கு மாறிடும். இன்னைக்கு இந்த தவற மாத்திப்பாங்க. நாளைக்கு இதுலருந்து வெளியில வந்துருவாங்கன்னு. ஸோ ஒரு அப்பா அந்த ரோல்ல இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால, இத வந்து அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். இந்த பாசத்தின் அடிப்படையில அவர் எடுத்த முடிவா தான் நம்ம பார்க்க முடியும். இது 1. இன்னொரு பக்கம் லீகல் ஸ்டாண்ட்ல இருந்து நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு காமன் ஸ்டாண்ட்ல இருந்து. ஒரு லீகல் ஸ்டாண்ட்ல இருந்து பார்க்குறேன்னா, இப்ப இவ்ளோ இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. உச்சநீதிமன்றம் இதுல நெறைய லேக் இருக்கிறதா ம். கண்டுபிடிச்சிருக்கு. இந்த லேக் எல்லாம் ஒரு அப்பாவா அவரும் பார்த்திருக்கலாம் இல்லையா? அவரும் ஏன்னா இந்த விசாரணைய வந்து ஆரம்பத்துலருந்து கூட இருந்திருப்பாரு அவரு. இந்த விசாரணையோட முடிவுகள் எல்லாம் ஒரு ஒரு கோர்ட்லருந்து வெளியில வரும்போது அதெல்லாம் பார்த்திருப்பாரு. இப்ப அவருக்குள்ளாரையும் இந்த மாதிரியான பதில் தெரியாத சில கேள்விகள் இருக்கலாம். இது ஏன் நடந்தது? இவன் இந்த பெட்ரோல் எடுத்துட்டு போன மாதிரியே தெரியலையே! இவன் எரிச்ச மாதிரியே தெரியலையே! ஆனா இவன் எரிச்சாங்கிற குற்றச்சாட்டு ஏன் வருதுன்னு. உச்சநீதிமன்றத்துக்கு என்ன கேள்வி வந்ததோ, அந்த கேள்வி ஒரு தந்தையா அவருக்கும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லீகல் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தா அவர் இப்படியும் மாறி இருக்கலாம்.
இப்படி ஒரு ஹாஸ்டைல் ஆயிருந்தாரு. ஒரு தந்தையா தன் மகன மன்னிச்சு அவர் மாறணும்னு நெனச்சிருந்தாலும், அத நம்ம ஏத்துக்க தான் செய்யணுங்கிறது தான். ஏன்னா, ஓகே. அது அவரோட தனிப்பட்ட முடிவு. பட் நம்மளுக்கு இப்ப பொது மனுஷங்க பார்வையிலருந்து பார்க்கும்போது அவரு மாறிட்டாரு. அவரு மாத்தி சொல்லிட்டாரு. அவரு பொய் சொல்லிட்டாரு அப்படிங்கிற விஷயம் வருது. பட் ஒரு லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருந்து அவர் இப்படியும் சொல்லியிருக்கலாம். இவரோட விசாரணைகளின் அடிப்படையில சில சில சந்தேகங்கள் இருக்கு. அதனால பையன் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லையோன்னு அவரு நெனச்சும் இருக்கலாம் ஒண்ணு. இன்னொரு பக்கம் தன் மகன் தானே என்னைக்காவது மாறிடுவான். இல்ல இந்த 8 வருஷ காலம் அவன மாத்தியிருக்கலாம்ன்னும் அவர் நெனச்சிருக்கலாம். இப்போ இந்த அவங்க அம்மாவுடைய இறப்பு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த குழந்தை. இப்போ அவர் வெளில வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு, ஓகே நம்ம மாட்டவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த விஷயம் அவர் ஈஸியா பண்ணிட்டு போயிடுவார்ல. மேபி அது லேகா இருந்தாலும், வேற ஏதாவது விஷயமா இருந்தாலும், அவர் ஈஸியா பண்ணலாம்ல நெக்ஸ்ட் விஷயம. இல்ல. இது வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்தா, அந்த ஓட்டைகள் எனக்கு சாதகமா அமையுது அப்படிங்கிற பட்சத்துல, குற்றவாளிகள் திரும்ப திரும்ப குற்றங்கள செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா, அதனால தான் நம்ம சொல்லுவோம். இப்ப என்னன்னா, போலீஸ் வந்து ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நடத்தி குற்றம் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சிருச்சா, அவங்க வந்து கண்டிப்பா தண்டிக்கப்படணுங்கிற வரைக்கும் அவங்க ரொம்ப வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம நெனைப்போம். அம் எல்லா குற்றவாளிகளும் வந்து உள்ளார ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே திருந்திருவாங்க அப்படின்னும் சொல்ல முடியாது. எல்லா குற்றவாளிகளும் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறனால, திருப்பி திருப்பி அந்த வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால, திரும்ப திரும்ப அந்த குற்றத்த செய்வாங்கன்னும் கிடையாது. நம்பளோட இதுல வந்து ரிஃபர்மேட்டிவ் சிஸ்டம். நம்ப வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அ நம்ம பனிஷ்மென்ட் குடுத்து, பனிஷ்மென்ட் நம்ம குடுக்கறது கூட அவன ரிஃபார்ம் பண்றதுக்கான பனிஷ்மென்ட்ஸ் தான் நம்ம குடுக்குறோம். நம்ம வந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னா, அது ஒரு பனிஷ்மென்ட் மெத்தடா மட்டும் நம்ம பார்க்கல. ரிஃபர்மேட்டிவ் சிஸ்டமா தான் நம்ம பார்க்குறோம். ஒரு 8 வருஷ காலம் வந்து அவன் ஜெயிலுக்குள்ளார இருந்திருக்கான். எல்லா ரிஃபர்மேட்டிவ் மெஷர்ஸையும் ஜெயிலுக்குள்ளார பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு தேவையான எல்லா கவுன்சிலிங்ல இருந்து எல்லா விஷயங்களையும் அவங்க குடுத்திருப்பாங்க. இதிலிருந்து அவன் மாறி வெளியில வரணும் அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரு எதிர்பார்ப்பா இருக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா, வெறும் நீங்க இந்த ஒரு அக்யூஸ்ட மட்டும் இந்த ஒரு நபர மட்டும் நீங்க இதுல சொல்ல முடியாது. எவ்வளவோ வழக்குகள்ல வந்து அக்விட்டல் வாங்கிட்டு வெளியில வராங்க. எவ்வளோ கொலை வழக்குகள்ல இருந்து வெளில வராங்க. கொள்ளை வழக்குகள்ல இருந்து வெளில வராங்க. அவங்க எல்லாருமே திருப்பி பண்ணுவாங்க அப்படின்னு நெனச்சோம்னா, நம்மளோட ரிஃபர்மேட்டிவ் சிஸ்டமே நம்ம பண்ண முடியாது. ஆக்சுவலி நம்ப சிஸ்டம் வந்து ரொம்ப நெறைய நீங்க ஜெயிலுக்குள்ளார போனீங்கன்னா, அவங்கள ரிஃபார்ம் பண்றதுக்கான நெறைய ஆக்டிவிட்டீஸ் பிரிசன்ஸ்குள்ளார நடக்குது. ஒரு 8 வருஷ காலம் அவர் இந்த எல்லா சிஸ்டமையும் உள்ளார போயிட்டு வந்து அவர் பண்ணுவாருங்கிறது தான். பட் இருந்தாலும் சட்டத்தின் மேலயும், அ இந்த நீதி பரிபாலன முறையின் மேலயும், நடக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் மேலயும் ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வரணும் அப்டின்னா, செய்த குற்றங்களுக்கான தண்டனை அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும். கிடைச்சா மட்டும் தான் அந்த நம்பிக்கை வரும். இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் எழுந்திருக்குல்ல, அப்ப வந்து போலீஸ் சரியா செய்யல அப்டின்னா, வந்து அவரு வெளியில வந்துருவார் போல இருக்கு. எவ்வளோ பெரிய குற்றத்த செஞ்சிருந்தாலும் அவரு வெளியில வந்திருப்பார் போல இருக்குன்னு. இந்த கொஸ்டின, இந்த டவுட்ட களைய வேண்டிய மிகப்பெரிய கடமை நம்ப சிஸ்டம்க்கு இருக்கு. நம்மளோட போலீஸ் டிபார்ட்மென்ட்க்கு இருக்கு. ஸோ ஒரு ஒரு சின்ன விஷயம், ஒரு சாதாரணமா அவங்க நெனச்சு செய்ற ஒரு விஷயம் வந்து, எந்த அளவுக்கு ஒரு அக்யூஸ்ட ரிலீஸ் பண்ணுது, இது பொதுமக்கள் மத்தியில எவ்வளோ பெரிய சந்தேகத்த ஏற்படுத்துது அப்படிங்கிறதுல வந்து நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கணும். அதனால தான் அந்த அதிகாரிகள் அந்த அதிகாரத்துல இருக்கும்போது, அவங்களோட ரோல்ல வந்து எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, மிஸ்யூஸோ, அபியூஸோ இல்லாம, இந்த ரோல அவங்க பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்போ ஜஷ்வந்த் அவருடைய அப்பா, அவங்கள பத்தி மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து நான் அந்த பெண் குழந்தைக்கு அம்மாவா இருந்தா என் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குல்ல. ஏன்னா அந்த குழந்தை இறந்துட்டா, அந்த குழந்தைய எரிச்சு கொண்டிருக்காங்க. பாலியல் வன்கொடுமை பண்ணி அதுக்கப்புறம் எரிச்சு கொண்டிருக்காங்கன்னும் பொழுது, அத அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஏன்னா இவரும் குற்றவாளி இல்ல. அப்ப யார் தான் குற்றவாளின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இல்ல இவரு குற்றவாளி இல்லன்னு நீங்க சொல்ல முடியாது. இப்ப நெறைய கேஸ்ல எல்லாரும் அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது நீங்க இந்த பார்வையில இருந்து பார்க்கணும்னு நாங்க சொல்லிட்டே இருக்கோம். என்னன்னா, இவரு குற்றவாளி இல்லன்னு சொல்லல. இந்த குற்றங்கள் அவர் செஞ்சிருக்காரு. அதற்கான தண்டனையா தான் அவர் 8 வருஷம் ஆல்ரெடி உள்ளார இருந்திருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு 2 கோர்ட்னால வந்து அவருக்கு பனிஷ்மென்ட் குடுக்கப்பட்டிருக்கு. பட் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, 8 இயர்ஸ் அவர் உள்ளார இருந்துட்டாரு. இவ்ளோ எவிடன்ஸஸ் ஸ்ட்ராங்கா இல்ல. ஏன்னா, அவருக்கு குடுக்கப்பட்ட தண்டனை அப்படிங்கிறது உச்சபட்ச தண்டனை. அப்ப அந்த தண்டனையின் காலம் ஒரு 8 வருஷமா ஆல்ரெடி நடந்திருக்கு. 8 வருஷம் அவர் தண்டனை அனுபவிச்சிருக்காரு. அவர் செய்த குற்றத்திற்கான தண்டனை கிடைச்சிருச்சு. ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணி ஒரு குழந்தைய எரிச்சா 8 வருஷம் உள்ள இருந்தா போதுமா? இல்ல நீங்க அததானே திருப்பியும் சொல்றீங்க. அங்க ஒரு லேக் இருக்குல்ல. அவரு தான் செஞ்சாருன்னு நீங்க சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கல. அப்ப அவர் தான் செஞ்சாருன்னு திருப்பி திருப்பி நீங்க ஆர்க்யூ பண்ணிட்டு இருக்கிறதுல எங்க இருந்து பதில் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. இதற்கான ஆதாரம் இல்ல. இந்த விஷயத்த நீங்க குடுக்கல.
நீங்க சாம்பிள் லேட்டா எடுத்திருக்கீங்க. அதனால அந்த சாம்பிள்ல இருந்து வந்த ரிசல்ட்ட நாங்க பார்க்க முடியாது. இவர் தான் எரிச்சாருங்கிறதுக்கான ஆதாரம் நீங்க குடுக்கலன்னு. அப்ப இந்த ஆதாரம் எல்லாம் இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறமும், அவர் தான் குற்றவாளி, அவர் தான் குற்றவாளி. நீங்க அவர எப்படி வெளியில விட்டீங்கன்னு நீங்க கேள்வியே கேட்க அப்ப முடியாதுன்னு யார் சொல்றேன். செஞ்சான்னு ஒரு கேள்விக்குறி வருது இல்ல மேம் அங்க? யாரு செஞ்சாங்கன்ற கேள்வி வேணும்னா, நீங்க திருப்பி ரீஇன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணணும். பாயிண்ட் என்னன்னா, எந்த அளவுக்கு அவர் தவறு செஞ்சிருக்கிறாரோ, அந்த தவறுக்குரிய தண்டனைய தான் நீதிமன்றம் அவருக்கு கொடுக்க முடியும். எல்லா குற்றத்துக்கும் தூக்கு தண்டனை குடுத்துருங்கன்னு நீங்க கேட்க முடியாது. எல்லா குற்றத்துக்கும் நீங்க வந்து ஒரு 3 வருஷம் தண்டனை குடுத்துருங்கன்னும் நீங்க கேட்க முடியாது. இந்த வழக்குக்கு, இந்த குற்றத்துக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு இருக்கு. உச்சநீதிமன்றத்தின் பார்வையில எப்படி இருக்கு அப்படின்னா, இவரு செஞ்சிருக்காரு, சில விஷயங்கள இவரு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. ஆனா, சில குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, ஒரு 3 பக்க குற்றச்சாட்டுகள் இருக்கு. 3 பக்க குற்றச்சாட்டுகளுக்கு சில குற்றச்சாட்டுகளுக்கு மட்டும் தான் உங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. சில குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்ல. நீங்க ஒரு எஃப்ஐஆர் எடுத்தீங்கன்னா, அந்த எஃப்ஐஆர்ல செக்ஷன்ஸ் பாருங்க. ஒரு 10 செக்ஷன் அடுக்கியிருப்பாங்க. இந்த 10 செக்ஷனுக்கும் அவருக்கு தண்டனை குடுக்கணுமா? அப்படின்னு தான் கோர்ட் பாக்கும். இதுல எந்தெந்த செக்ஷனுக்கு உரிய குற்றத்த அவர் செஞ்சிருக்கிறதா நிரூபணம் ஆயிருக்கிறதோ, அந்த குற்றத்துக்கு மட்டும் தான் அவருக்கு தண்டனை குடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போடும்போது கம்ப்ளைண்ட்ல என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கோ, இது எல்லாத்துக்கும் சேர்த்து எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும். விசாரணையின் அடிப்படையில, இல்ல இந்த விஷயம் நடக்கல. இது நடந்ததுக்கான ஆதாரம் எதுவுமே இல்ல. இந்த விஷயம் நடந்திருக்கு. இதற்கான ஆதாரமா இவரோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னு போடுவாங்க. அப்போ அவங்க சார்ஜ் ஷீட் ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் ஒண்ணு ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும்போது, எஃப்ஐஆர்ல ஒரு வேள ஒரு 10 செக்ஷன் இருந்தது அப்படின்னா, எந்தெந்த செக்ஷன் மேட் அவுட் ஆகலையோ அந்த செக்ஷன எடுத்துருவாங்க ஃபைனல் ரிப்போர்ட் போடும்போது. இல்ல நடுவுலயே கூட அவங்க அந்த எஃப்ஐஆர ஆல்டர் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர். அப்போ ஒரு எஃப்ஐஆர் ஃபைனல் ரிப்போர்ட் போடும்போது என்னென்ன செக்ஷன்ல இவரு கீழ இவர நாங்க சார்ஜ் பண்றோம். இவர் மேல என்னென்ன செக்ஷன்ல நாங்க குற்றச்சாட்டு பதிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல இருக்கும். அந்த செக்ஷன் மேல தான் விசாரணை நடக்கும். அதுக்கப்புறம் கோர்ட்ல நடக்கிற விசாரணையில என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த செக்ஷனே மேட் அவுட் ஆகாதுங்க. ஒரு அக்யூஸ்ட் சைட்ல இருந்து வாதிடுறாருன்னா எப்படி வாதிடுவாரு? இந்த செக்ஷன் மேட் அவுட் ஆகாதுங்க. இந்த ஆதாரங்கள் எல்லாம் போலீஸ் குடுத்திருக்காங்க. ஆனா இதற்கு தேவையான பேஸ் எதுவுமே அங்க இல்ல. இப்படிதான் அவங்களோட வாதம் இருக்கும். இத பேஸ் பண்ணி தான் ஒரு ஜட்ஜ்மென்ட் வரும். இப்ப இந்த கேஸ்லயும் நீங்க அப்படித்தான் பார்க்கணும். இப்போ ஒரு ஜட்ஜ்மென்ட் ஒரு சுப்ரீம் கோர்ட் குடுக்குது அப்படின்னா, இவரு குற்றவாளியே இல்ல அப்படின்னு குடுத்துட்டாங்களா அப்படின்னா, அப்படியும் கிடையாது. அவங்க செஞ்சிருக்கிறது ஒரு விஷயம் தான். லோயர் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுத்திருக்குல்ல. அந்த ஜட்ஜ்மென்ட்ல இந்த லேக்குனே எல்லாம் இருக்கு. இந்த லேக்லாம் பண்ணியிருக்காங்க போலீஸ் சைட்ல இருந்து. இத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணல. இப்ப நாங்க பார்த்தா இந்த இதெல்லாம் தப்பெல்லாம் இருக்குன்னு தெரியுது. அதனால இவர நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்போ இந்த குற்றத்த யாரு செஞ்சாங்க? சம்பவம் நடந்தது நடந்தது தான். ஆனா, நீதி பரிபாலன முறையில நாங்க பொதுமக்கள் மாதிரி அவங்களால பார்க்க முடியாதுல்ல. பொதுமக்களுக்கு 1000 கேள்விகள் எழலாம். அந்த எல்லா கேள்விகளுக்கும் நீதி பரிபாலன முறையில உங்களுக்கு வந்து பதில் கிடைக்காது. அங்க வந்து என்ன பெட்டிஷன் குடுத்துருக்காங்க? என்ன வழக்கு நம்மகிட்ட இருக்கு? இதற்கு தேவையான ஆதாரங்கள் இருக்காங்கிறது மட்டும் தான். இத பேஸ் பண்ணி தான் அப்படி ஒரு ஜட்ஜ்மென்ட் அங்க வரும். இது நடந்ததே, இதற்கு யாருன்னு நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவர் மேல எந்த விதமான சந்தேகமும் இல்லாத ஒரு விசாரணை முறை நடந்து, அந்த விசாரணையின் முடிவுல இவரு தான் குற்றம் இழைத்தார்ன்னு தீர்மானமா நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. நிரூபிக்கப்பட்டிருந்தால் அவர் குற்றவாளி, தண்டனைய அவர் அனுபவிக்கணும். அப்படி அவர் நிரூபிக்கப்படல அப்படின்னா, இல்ல. ஒருவேளை இத இப்படி இருந்து பாருங்களேன். நீங்க வந்து இவங்க கொஸ்டின்ல இருந்து பார்க்குறீங்க. தஷ்வந்த் கொஸ்டின் சைட்ல இருந்து கேளுங்களேன். நான் தப்பே பண்ணல. இவ்ளோ லேக் இருக்கு. இப்ப நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. நான் 8 வருஷம் உள்ளார இருந்திருக்கேனே! தண்டனைய அனுபவிச்சிருக்கேன்ல 8 வருஷம். நான் தப்பே பண்ணல. ஆனா எனக்கு ஏன் தண்டனை நீங்க குடுத்தீங்கன்னு அவரோட சைட்ல இருந்தும் கேள்வி இருக்கும்ல. நான் பண்ணல இத. ஆனா இவ்ளோ லேக்குனேவோட என்ன நீங்க 8 வருஷம் தண்டிச்சுட்டீங்களேன்னு ஒரு கேள்வி இருக்கும். 2 கோர்ட் ஒத்துக்குறாங்க. அவரு தான் அக்யூஸ்ட்ன்னு ஃபைனல் பண்றாங்க. கன்விக்ட் பண்றாங்க. அதுல ஒரு சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும்போது, இவங்க அத வந்து தவறுன்னு சொல்றாங்க. இது இப்படி வந்து பொதுமக்களோட பார்வையிலருந்து பார்த்து ஒரு விஷயத்த நம்ம அணுகவே முடியாது. நம்ம சட்டம் என்ன சொல்லுதோ, நம்மளோட நீதி பரிபாலன முறை என்ன சொல்லுதோ, இத பேஸ் பண்ணி தான் ஒரு ஜட்ஜ்மென்ட் இருக்கும். யூசுவலா கோர்ட்டுக்கு இப்போ ஒரு கேஸ் வருது அப்படின்னா, கோர்ட் இஸ் லுக்கிங் ஃபார் எவிடன்ஸ் ஆர் இல்ல உண்மைய பார்ப்பாங்க அப்படின்ற மாரியா? எவிடன்ஸ் முக்கியமா? இல்ல உண்ம தான் முக்கியம் அப்படின்ற மாரி? உண்மை எது நீங்க உண்மைன்னு சொல்வீங்க? எவிடன்ஸ் வச்சு உண்மைய சொல்றீங்க. தான் பார்ப்பாங்க. எவிடன்ஸ் உண்மைய பார்ப்பீங்களா? இல்ல எவிடன்ஸ பார்ப்பீங்களான்னு கேட்கிறீங்க. இதுதான் உண்மைன்னு நீங்க எத வச்சு சொல்வீங்க? ஒரு நான் விஷயம் இது ப்ரூவ் பண்ணும்போது அதேதான். எவிடன்ஸ். அப்ப எவிடன்ஸ் இருந்தா தான் இதுதான் உண்மையா, உண்மை இல்லையான்னு அந்த தெரியும். எவிடன்ஸ் பொய்யான எவிடன்ஸா இருந்தா?
அதுதானேங்க நோட் பண்ணணும். இப்போ நீங்க தான் கேஸ் போடுறீங்க. நான் உங்களுக்கு ஆப்போசிட் சைடு. நீங்க சொல்றது நீங்க ஒரு ஒரு ஆதாரத்த குடுக்குறீங்க. உங்க ஆதாரம் பொய்ன்னு சொல்லிட்டு நான் தானே சொல்லணும். நான் மேல ஜட்ஜ் உட்கார்ந்திருக்காரு. அவருக்கு இது வந்து பார்வையில பார்த்துட்டாரு அப்டின்னா, இப்ப எனக்கு ஒரு ஒரு ரீசன்ட் கேஸ்ல ஒரு கோர்ட்ல வந்து ஒரு டாக்குமெண்ட்ட மார்க் பண்றாரு ஒருத்தரு. அதுல பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியுது ஒரு தப்பான டாக்குமெண்ட். யாரோ ஒரு ஆபீசர் சைன் போட்டிருக்காருன்னு சொல்லி கொண்டு வந்து குடுக்குறாரு. இது ஒரு ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்னு தெரியுது. ஜட்ஜ் வாங்கி பார்த்த பார்வையிலேயே அது தவறுன்னு கண்டுபிடிச்சுட்டாரு. உடனே அவரு அத வந்து திருப்பி குடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றீங்கன்னு கேட்கிறாரு. இப்போ நான் ஒரு அப்போனன்ட் பார்ட்டியா இருக்கேன் அப்டின்னா, எனக்கு அது வந்து ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்னு தெரிஞ்சதுன்னா, அது தப்பு. அது ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட் தான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ரோல் என்னோடது. நானும் தானே அங்க கன்டெஸ்டிங் பார்ட்டி. அப்ப நானும் தானே அத சொல்லணும். இப்போ ஒரு அக்யூஸ்ட் இருக்காரு. அக்யூஸ்ட் தான் தப்பு செஞ்சாருன்னு சொல்லிட்டு ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணும். ப்ராசிக்யூஷன் அதுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாம் குடுக்கும். இந்த ஆவணங்கள் எல்லாம் பொய். இந்த ஆவணங்கள் எல்லாம் தப்பு அப்படின்னு அக்யூஸ்ட் சைட்ல இருந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. பட் கோர்ட் எப்படி பார்க்கும்? இதையும் வாங்கி பார்த்திருக்கோம். இதையும் வாங்கி பார்த்திருக்கோம். 2யும் பார்த்து இதுல எது சரி? இவர் வந்து இது தவறான டாக்குமெண்ட்ன்னு சொன்னா கூட, அந்த டாக்குமெண்ட்ட அவங்க பெர்யூஸ் பண்ணுவாங்க. இது சரியா தான் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ ஆதாரங்களின் அடிப்படையில தான் உண்மை எதுன்னு முடிவெடுக்க முடியும். அந்த ஆதாரங்கள் சரியான ஆதாரங்களா இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. தவறான ஆதாரங்கள் சில கோர்ட்டால எடுத்துக்கிட்டப்பட்டா, அப்பதான் உங்களுக்கு வந்து மேல்முறையீடுல தோத்து போயிடுவாங்க. கீழ கோர்ட் எடுத்துக்கும். அப்புறம் மேல அப்பீலுக்கு போவாங்க. அப்பீல்ல அந்த கோர்ட் இந்த டாக்குமெண்ட் வந்து ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட் இல்ல. இந்த டாக்குமெண்ட்ல வந்து உண்மை நிலை இல்ல. இத நீங்க நம்பி ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுத்தீங்க. அது தப்புன்னு சொல்லி தான் அப்பீல்ல வந்து அத டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. ஸோ விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆவணங்கள் இருக்கணும். ஆவணங்கள பேஸ் பண்ணி தான் உண்மைய நிரூபிக்க முடியும். அதனால கோர்ட்டுக்கு தேவை ஆதாரங்கள் தான். ஆதாரங்கள் தான் உண்மைய நிலைநாட்டும். உங்க நேரத்த செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசினதுக்கு நன்றி. நன்றி.